சேலம் பறவையியல் கழகம் மற்றும் இந்திய பறவைகள் கணக்கெடுப்பு குழுமம் இணைந்து நடத்தும் இந்த SOF சண்டே டாக்கீஸ் தமிழ் பெண்களின் சிறகு பேச்சின் 23வது அமர்விற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இயற்கையையும் பறவைகளையும் நேசிக்கும் தமிழ் பெண்கள் எல்லாமே ஒரு பொதுவான ஒரு மேடையில இணைக்கணும், எல்லாரும் ஒண்ணா சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த அமர்வுகள் தொடர்ச்சியா நடைபெற்றுட்டு வருது. நிறைய பெண்கள் இயற்கை பாதுகாக்கிற அந்த துறையா இருக்கட்டும், இல்ல அ இயற்கை சார்ந்த விஷயத்த பள்ளி குழந்தைகள் மற்றும் பொதுமக்களிடையே கொண்டு சேர்க்கிற விஷயத்துலயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பெண்கள் அவ்வளவு ஆர்வமா செயல்பட்டுட்டு வராங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓ! புத்தகம் அப்படிங்கிறது ஒரு கற்பனையுடைய வித்து. அது கற்றோரோட சொத்துன்னு சொல்லலாம். ஸோ, உணர்வு குவியல் உடைய உறைவிடமா இந்த புத்தகம் அமைகிறது. அது மட்டும் இல்லாம, உண்மை கோவிலின் கோபுரம் அப்படின்னும் சொல்லலாம். புரட்ட புரட்ட இந்த புத்தகத்துல மூலமா புரட்சியும் வெடிக்கும். அது மட்டும் இல்லாம, ஒவ்வொரு புத்தகத்த நம்ம தெரட்ட தெரட்ட நமக்கு நம்பிக்கையும் கிடைக்கிறது. இந்த புத்தகத்த நம்ம பருக பருக புத்தகத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் தேனிலும் ரொம்ப அதிகமா இனிப்பா இருக்குது. அ சிறுக சிறுக நமக்கு தேடலும் நமக்கு அதிகரிக்குது. ஸோ, பல படைப்பாளிகளுக்கு புத்தகம் ஒரு அறிவு கண்ண திறக்கக்கூடிய ஒரு சாவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆ இந்த புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான விஷயம். நம்மளுடைய புத்தகம் ஒவ்வொருவருடைய நண்பன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ, அந்த வகையில குறிப்பா இன்னும் அடுத்த படியில இந்த ஃபீல்டு கைடு, அதாவது கையேடு, இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் ரொம்பவே அதிக உழைப்பு கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ வடிவமைத்து மக்களுக்காக இந்த புத்தகங்கள்லாம் வடிவமைச்சு பப்ளிஷ் பண்ணி நம்ம எல்லாத்தோட யூஸ்க்காக இருக்கு. ஸோ, அப்படிப்பட்ட ஒரு கையேடு, பறவைகள பத்தின ஒரு கையேடு பத்தி தான் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய பேச்சாளர் நமக்கு அறிமுகம் செய்ய போறாங்க. அதாவது பேர்ட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர். இந்த புத்தகத்த நமக்கு அறிமுகம் செய்ய போறாங்க. ஸோ, பேச்சாளர நம்மிடையே அறிமுகம் செய்ய தாரணியை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு பேச்சாளர் திருமிகு சாகித்யா செல்வராஜ் அவர்கள் கோவையை சேர்ந்தவர். இவங்க இப்போ மெடிசினல் பாட்னி PhD பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு இயற்கை ஆர்வலர், அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட். ஆர்ட்ல அதிலும் மிக குறிப்பாக நேச்சர் ஆர்ட் தான் அவங்களோட மெயின் இன்ட்ரெஸ்ட். கடந்த 4 வருடங்களாக நேச்சர் ஆர்ட்ல மிகுந்த கவனம் செலுத்திட்டு வராங்க. தற்பொழுது இவங்க ஒரு புக் அறிமுகம் செய்ய போறாங்க, பேர்ட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர். 2ஆம் பதிப்பாக வெளிவந்துள்ள இந்த புத்தகத்தை நம்மிடையே அறிமுகம் செய்ய திருமிகு சாகித்யா செல்வராஜ் அவர்களை அழைக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சாகித்யா செல்வராஜ். SOF சண்டே டாக்கீஸ்ல இது என்னோட செகண்ட் டாக். ஃபர்ஸ்ட் டாக் அக்டோபர் 18th 2020 கொடுத்திருந்தேன். அது என்னோட நேச்சர் ஆர்ட் அண்ட் போட்டோகிராஃபி பத்தி பேசியிருந்தேன். ஸோ இந்த செகண்ட் இதுல பேர்ட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூருங்கிற புக்கோட செகண்ட் எடிஷனை பத்தி உங்களுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த புக் பார்த்தீங்கன்னா இந்த ஜான்வரியில தான் ரிலீஸ் பண்ணோம். இந்த புக்கோட கவர் பேஜ்ல பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒயிட்ங்கிற பேர்டு இருக்கு. இந்த புக்கை 3 ஆத்தர்ஸ் இது பண்ணியிருக்காங்க, மிஸ்டர் பாவேந்தன், பாலாஜி அண்ட் மிஸ்டர் பிரகாஷ். அவங்க 3 பேருமே எங்க கோயம்புத்தூர் நேச்சர் சொசைட்டில பேர்டர்ஸா இருக்காங்க. ஸோ நம்ம போகலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எங்க ஆர்கனைசேஷன் பத்தி சொல்லிடுறேன். கோயம்புத்தூர் நேச்சர் சொசைட்டி எங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா அப்சர்வ், லேர்ன் அண்ட் அப்ரிஷியேட் நேச்சர். ஃபர்ஸ்ட் நம்ம நேச்சருக்கு போறோம்னாலே ஃபர்ஸ்ட் அதை அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ண பண்ண நம்ம நிறைய திங்ஸ் லேர்ன் பண்ணலாம். அப்படி நேச்சரை பத்தி நிறைய திங்ஸ் லேர்ன் பண்ணும்போது தான் நம்ம நேச்சரை அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் எங்களோட ஆப்ஜெக்டிவ். கோயம்புத்தூர் நேச்சர் சொசைட்டி செப்டம்பர் 2012 தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் ஆச்சு. நாங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, செப்டம்பர் 2012 இருந்து இந்த பிஃபோர் கொரோனா வரைக்குமே எவ்ரி சண்டே நான் ஸ்டாப் பேர்டிங் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சண்டே கூட மிஸ் பண்ணாம இன் அண்ட் அரவுண்ட் கோயம்புத்தூர் போய் பேர்ட் வாட்சிங், நேச்சர் ட்ரெயில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த கொரோனானால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி இப்போ திருப்பி லாஸ்ட் மந்த்ல இருந்து எவ்ரி சண்டே பேர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பேர்டிங் தவிர்த்து நாங்கள் என்னென்ன பண்ணோம்னா, இந்த சென்சஸ், இந்த வைல்ட் லைஃப் சர்வேஸ், பேர்ட் பட்டர்ஃப்ளை சர்வே இதுல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஏதாவது ஸ்பீஷிஸ் ஸ்பெசிஃபிக் ஸ்டடீஸ்
இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் இவ்வளோ வருஷமா ஒரு 9-10 இயர்ஸா நாங்க பேர்டிங் பண்ண நாலேஜ் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த புக்குக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு பேர்ட்ஸோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ வந்து இது வந்து பேர்ட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரோட செகண்ட் எடிஷன். பேர்ட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து யங் இண்டியன்ஸ் கோயம்புத்தூர் சாப்டர் வந்து அவங்க வந்து கோயம்புத்தூரோட நேச்சர் ஹிஸ்டரி டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு 2015 வந்து யோசிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யார் அப்ரோச் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் இது பண்ணப்போ கோயம்புத்தூர்ல வந்து சரி கோயம்புத்தூர் நேச்சர் சொசைட்டி அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லி இது அப்ரோச். அப்போ வந்து நாங்க சிஎன்எஸும் யங் இண்டியன்ஸும் சேர்ந்து ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி பேர்ட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் எடிஷன் ரிலீஸ் பண்ணோம். அது வந்து இந்த வருஷம் வந்து கோவை விழான்னு சொல்லிட்டு ஜான்-ஃபெப்ல வந்து நடக்கும். ஸோ அதுல ஒரு இதாக தான் வந்து பேர்ட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் எடிஷனை வந்து ரிலீஸ் பண்ணோம். ஜான்-ஃபெப் அந்த 2016 வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எடிஷனை பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நான் செகண்ட் எடிஷன் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடிஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் அந்த புக்கோட கவர் பேஜ். ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னா கோயம்புத்தூருக்கு வந்தால் எந்தெந்த ஹாட்ஸ்பாட் போய் பேர்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்புறம் என்னென்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் பேர்ட்ஸ் அது வந்து எந்தெந்த பிளேஸ்ல பார்க்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்புறம் 2016 வரைக்கும் கோயம்புத்தூர்ல எவ்வளோ பேர்ட்ஸ் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு செக்லிஸ்ட் இருக்கு. அப்புறம் பேர்டிங் பத்தின FAQs, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அதை பத்தி எல்லாமும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பிக்சர்ஸ், பேர்ட்ஸோட பிக்சர், ஹேபிட்டட் பிக்சர், அப்புறம் பேர்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொரு பேர்ட் ஸ்பீஷீஸுக்குமே கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து நாங்கள் 2016 ரிலீஸ் பண்ணணுமே வித்தின் ஃபியூ மந்த்ஸ் வந்து எல்லா புக்குமே வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து அப்போ சோல்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ன நினச்சோம்னா ரீப்ரிண்ட் பண்ணலாம், அந்த புக்கையே ஃபர்ஸ்ட் எடிஷனையே ரீப்ரிண்ட் பண்ணலான்ட்டு நினச்சிட்டு இருந்தோம். பட் கொஞ்சம் வருஷங்கள் கடந்து போனதுனால நிறைய பேர்ட் ஸ்பீஷீஸும் ஆட் ஆச்சு கோயம்புத்தூருக்கு. ஸோ அந்த புக்கையே ரீப்ரிண்ட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம வந்து செகண்ட் எடிஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு நாங்கள்லாம் வந்து முடிவு பண்ணி அந்த பேர்ட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் எடிஷன் ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த 5 வருஷத்துல வந்து கிடைச்ச நாலேஜ் எல்லாம் சேர்த்து பேர்ட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் செகண்ட் எடிஷன் வந்து ரிலீஸ் பண்ணோம். ஸோ பேர்ட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் செகண்ட் எடிஷனும் வந்து YI அண்ட் CNS சேர்ந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணோம். இது வந்து இந்த January 8 வந்து ரிலீஸ் பண்ணோம். அதாவது PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் அது ஒரு கோவை விழாவோட ஒரு பார்ட்டாக தான் வந்து இருந்துச்சு இந்த புக் ரிலீஸும். ஸோ இது புக் லான்ச் பண்ண அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ. இதில் வந்து பேர்டிங் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், அப்புறம் சேகானோட சயின்டிஸ்ட், இந்த மாதிரி நிறையா டிக்னிட்ரிஸ் முன்னிலையில் வந்து நாங்கள் லான்ச் பண்ணோம் இந்த புக்கு. ஸோ இதுதான் பேர்ட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரோட ஃப்ரண்ட் கவர். இதில் இருக்கிறது தான் வந்து இந்தியன் ஒயிட் ஐ. இந்த பிக்சர் மெயினாக எதுக்கு சூஸ் பண்ணோம்னா அந்த பேர்டோட கலர், அந்த பூ, அதில் இருக்க கான்ட்ராஸ்ட் அதெல்லாம் பார்த்து புக்காக வரும்போது இது நல்லா இருக்கும். நிறையா சஜஷன்ஸ்க்கு அப்புறம் இந்த பேர்டு நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து பேர்ட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் புக்கோட பேக் கவர். இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேர்ட்ஸோட பிக்சர்ஸும் அப்புறம் இந்த புக்கோட ஒரு ஸ்மால் ஜிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் புக் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஜிஸ்ட் படிச்சிங்கனாலே இந்த புக் வந்து என்ன, இந்த புக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கவர் ஹோல் புக். ஸோ இந்த புக்கோட சில யூனிக் ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த பேர்ட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் செகண்ட் எடிஷனில் வந்து டோட்டலாக 409 பேர்ட்ஸ் இருக்கு. பிக்சர், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அதர் டீட்டெயில்ஸோட இருக்கு. இது வந்து 409 பேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எடிஷனில் வந்து 317 பேர்ட்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 100 பேர்ட்ஸ் ஆட் ஆகி 409 பேர்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்பீஷீஸுக்குமே பிக்சரு, நேம்,
டீடைல்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் ரொம்ப டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர்ஸ் வந்து டிஃப்ரென்சஸ் இருந்ததுன்னா மேல் ஃபீமேல் பிக்சர்ஸ் போடுவோம், இல்லைன்னா சிங்கிள் பிக்சர் இருக்கும். ஸோ இதில் வந்து 23 ஆர்டர்ஸ் டோட்டலாக பேர்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா டோட்டலாக 23 ஆர்டர்ஸ் இருக்கு. அந்த 23 ஆர்டர்ஸுமே கலர் கோட் பண்ணியிருக்கோம். டக் அண்ட் கீஸ்னா ப்ளூ, அந்த மாதிரி மாறி மாறி கலர் கோட் பண்ணியிருக்கோம். இந்த வெட்லேண்ட் பேர்ட்ஸ்க்கெல்லாம் ப்ளூ ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ கொடுத்துருப்போம். அந்த மாதிரி ராப்டர்ஸ் அவுல்ஸ் இந்த மாதிரி இருக்கு பிளாக் கிரே அந்த மாதிரி கலர் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ புக்கோட சைடில் பார்க்கும்போதே வந்து ஒவ்வொரு ஆர்டருக்குமே ஒவ்வொரு கலர் இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக அந்த பேர்ட் ஸ்பீஷிஸ் பார்க்கணுன்னா தேட வேண்டியதில்லை. புக்கோட சைடில் அந்த கலர் கோட் பார்த்து அந்த பேஜ் எக்ஸாக்டாக எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஆர்டருக்குமே வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் பேஜ் இருக்கும். அந்த இன்ட்ரோடக்ஷன் பேஜில் வந்து அந்த ஆர்டருக்கான அந்த ஆர்டரை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு பேர்ட் பிக்சரும் அந்த ஆர்டர் பற்றின ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்கும் வந்து எப்படி இருக்குங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இப்போ வந்து இது ஆமூர் ஃபால்கன். இப்போ இந்த ஸ்பீஷீஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஸ்பீஷீஸுக்கு வந்து ஒரு பிக்சர் இருக்கும் ஃபஸ்ட்டு. அப்போ அந்த ஸ்பீஷீஸோட இங்கிலீஷ் நேம் இருக்கும், அப்புறம் அதோட சயின்டிஃபிக் நேம் அண்ட் ஸ்பீஷீஸ் அத்தாரிட்டி. ஸ்பீஷீஸ் அத்தாரிட்டினா வந்து அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து யார் வந்து காயின் பண்ணா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில், அப்புறம் அதோட ஃபேமிலி இருக்கும், அதோட தமிழ் நேம் இருக்கும், அப்புறம் அதோட டைப் மைக்ரண்டா ரெசிடென்ட்டா இல்லை என்ன மாதிரி காமன் பேர்டா ரேர் பேர்டா அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ஹேபிட்டட் ஐகான் இந்த புக்கோட ஒரு யூனிக் ஃபீச்சர் என்னன்னா, ஹேபிட்டட்க்கு வந்து வெறும் ஹேபிட்டட் வெட்லேண்ட் ஃபாரஸ்ட் ஃபுட்ஹில்ஸ்ன்னு போடாமல் ஒரு ஐகான் ரெப்ரசன்டேஷன் மாதிரி கொடுத்துருப்போம். உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக அந்த ஐகான் பார்த்தாலே எந்த மாதிரியான ஹேபிட்டட்ல இந்த பேர்டை பார்க்கலாம் அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் கிராஸ்லேண்ட்ஸ்லையும் ஃபாரஸ்ட் ஏரியாஸ்லையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹேபிட்டட் ஐகான் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கால் அண்ட் சாங். இது வந்து இந்த புக்கோட இன்னொரு யூனிக் ஃபீச்சர். இது என்னன்னா ஒரு QR கோட். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு வெப்சைட்டுக்கு கூட்டிட்டு போகும். அந்த வெப்சைட் வந்து ஜெனோகேண்டோ. அது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வெப்சைட் தான். அந்த வெப்சைட்ல இந்த பேர்டோட இந்த பர்டிகுலர் பேர்டோட QR கோட் போட்டிங்கன்னா அந்த ஜெனோகேண்டோ வெப்சைட்ல அந்த பேர்டோட கால்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பத்தி நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக வர ஸ்லைட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் இந்த பிக்சர் வந்து யார் எடுத்தா அப்படிங்கிற ஒரு கிரெடிட்டும் இருக்கும். அடுத்தது இந்த பேர்டோட டிஸ்கிரிப்ஷன். அந்த பேர்டு வந்து பிசிக்கலா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஏரியாஸ்ல எல்லாம் பார்க்கலாம், அந்த மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து QR கோடு பத்தி பார்க்கலாம். ஸோ QR கோட்னா இதுதான். இந்த கோடை வந்து நீங்க வந்து உங்க மொபைல் ஸ்கேனர்லயோ இதுலயோ ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஜெனோகேண்டோங்கிற வெப்சைட் போகும். இந்த ஜெனோகேண்டோ வெப்சைட் என்னன்னா பேர்டோட கால்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு இருக்க பேர்ட்ஸோட சாங்ஸ் கால்ஸ் எல்லாம் வந்து இதுல வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணும்போது அந்த பேர்டுக்கான பேஜுக்கு போகும். ஜெனோகேண்டோல அந்த பேர்டுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போது நீங்க டவுன் ஸ்க்ரால் பண்ணி போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் கால்ஸ் இருக்கும். இந்த கால்ஸ் எல்லாம் வந்து நம்மள மாதிரியான பேர்டர்ஸ் ஃப்ரம் அரவுண்ட் தி வேர்ல்டு தான் வந்து இதுல அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்ல இருந்து நம்ம பண்ணியிருப்பாங்க. வேர்ல்ட்ஸ் ஃபாரின் கண்ட்ரிஸ், இந்தியா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்ல இருந்து பண்ணியிருப்பாங்க. நீங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் ரீஜன்ல இருந்து யார் பண்ணியிருக்காங்களோ அந்த கால் வந்து நீங்க வந்து போட்டு கேட்டு பார்க்கலாம். ஸோ அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி இதுல வந்து அந்த பேர்டு வந்து எப்படி அதோட சவுண்ட் கால் எல்லாம் வந்து எப்படி இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அந்த வெப்சைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேபிட்டட் ஐகான். இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்லேண்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ற ஒரு ஐகான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேர்டுக்குமே வந்து அது எந்தெந்த மாதிரியான ஹேபிட்டட்ல வந்து பார்க்க முடியும் இருக்கும் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூரல் அண்ட் வில்லேஜ். பார்த்தீங்கன்னா அந்த ஹேபிட்டட்ல ஒரு குட்டி குடிசை வீடு ஒரு மரமும் இருக்கும். அது பார்த்தாலே தெரியும் ஒரு ரூரல் ஆர் வில்லேஜ் சைடு ஏரியா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்டிவேட்டட் லேண்ட்ஸ். அதோட ஐகானும் அதே மாதிரி தான்.
இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து ராக்கி ஹேபிட்டட், பார்த்தீங்கன்னா ராக் ட்ரீஸ் எல்லாம் இருக்க மாதிரி அந்த ஹேபிட்டட் ஐகான்ல இருக்கு. ஃபாரஸ்ட் எட்ஜஸ், அர்பன்ல பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் அதெல்லாம் பார்த்தாலே நீங்க வந்து இந்த சிட்டி அர்பன் ஏரியால வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் ஒன்றும் வெட்லேண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வேவ்ஸ் போட்டிருக்காங்க, மவுண்டன்ஸ் போட்டிருக்காங்க, கிராஸ்லேண்ட், ஃபுட் ஹில்ஸ். நாக்டர்னல்னா பார்த்தீங்கன்னா மூன் போட்டிருக்காங்க. ஸோ நாக்டர்னல் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நைட்டு தான் வந்து அதிகமாக பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு பேர்ட் ஸ்பீஷீஸுக்குமே டோட்டல் 409 பேர்ட்ஸுக்கு வந்து போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இதோட இன்னொரு இது என்னன்னா ஹாட்ஸ்பாட்ஸ். நீங்கள் கோயம்புத்தூர்ல எந்தெந்த இடத்துக்கு போனால் நல்லா பேர்ட் வாட்சிங் பண்ணலாம், நல்ல நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஹாட்ஸ்பாட் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடிஷன்ல வந்து ஒரு 20 ஹாட்ஸ்பாட் போட்டிருந்தோம். பேர்டிங் பண்ண நாங்கள் நிறைய ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணோம். ஸோ இப்போ டோட்டலாக இந்த செகண்ட் எடிஷன்ல 40 ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் பேஜ். இந்த பேஜ்ல என்ன இருக்குன்னா கோயம்புத்தூர் பேர்டிங் பற்றின ஜென்ரல் இதுவும் ஹாட்ஸ்பாட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்கோம். அடுத்த பேஜஸ்ல வந்து அந்த 40 ஹாட்ஸ்பாட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் என்னென்ன இருக்குன்னா அந்த ஹாட்ஸ்பாட்டோட பேரு, அது என்ன டைப் ஆஃப் இது அப்படிங்கிறது, ஷோலாஸா, ஃபாரஸ்டா, வெட்லேண்டா, அந்த மாதிரியான டீட்டெயில் இருக்கும். அப்புறம் அதோட ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் இருக்கும். அந்த கோஆர்டினேட்ஸை நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹாட்ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து அந்த ஹாட்ஸ்பாட் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வால்பாறைன்னு எடுத்துட்டோம்னா அது வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், சிட்டியோட ஏதோ ஒரு காமன் ஸ்பாட்ல இருந்து அந்த ஹாட்ஸ்பாட்க்கு எப்படி நம்ம போகணும் அப்படிங்கிற ரூட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அப்புறம் அந்த ஹாட்ஸ்பாட் சுற்றி இருக்க பிளேசஸ், அந்த ஹாட்ஸ்பாட் பற்றின சில டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹாட்ஸ்பாட்டுக்கு போனால் கண்டிப்பாக சில பேர்ட்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற இது இருக்கும். அது வந்து கொடுத்துருக்கோம் கடைசியில். அந்த வால்பாறைன்னு போனீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு ஹாட்ஸ்பாட்டுக்குமே கொடுத்துருக்கோம். இது மாதிரி டோட்டலாக 40 ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது. இதில் எல்லாமே இருக்கும், ஃபாரஸ்ட்டு, வெட்லேண்டு, கிராஸ்லேண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த புக்கோட யூனிக் ஃபீச்சர்ஸ். இப்போ ஜென்ரல் இது பார்த்தீங்கன்னா புக்கோட ஸ்டார்டிங்கில் வந்து இன்ட்ரடக்ஷன் டு பேர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அது வந்து கோயம்புத்தூர்னு இல்லை, ஜென்ரலாக நீங்கள் ரெஃபர் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். பேர்டோட எவல்யூஷன், மைக்ரேஷன், சாங்ஸ், கால்ஸ், பேர்டிங் ஆஸ் அ ஹாபி, இந்த மாதிரி சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து இந்த பேஜஸ்ல இருக்கும். ஸ்டார்டிங் பேஜஸ்ல இந்த பேர்டோட பீக் ஷேப்ஸு, அதோட லெக், கிளா ஷேப்ஸ், அந்த மாதிரி பேர்டோட டிஸ்கிரிப்ஷன், பாடி எப்படி இருக்கும், அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்லாம் இந்த ஸ்டார்டிங் பேஜஸ்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ், கோயம்புத்தூர்ல என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குங்கிற செக்லிஸ்ட், அப்டேட்டட் செக்லிஸ்ட் 2020 டிசம்பர் வரைக்கும் பார்த்த எல்லா பேர்ட்ஸுமே இருக்கு. ஸோ டோட்டலாக இதில் பார்த்தீங்கன்னா 413 பேர்ட்ஸ் இருக்கு. அரௌண்ட் 414 பேர்ட்ஸ் இருக்கு. இந்த செக்லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பேர்டோட காமன் நேம் இருக்கும், அதோட சயின்டிஃபிக் நேம் இருக்கும், அப்புறம் அதோட ஸ்பீஷீஸ் அத்தாரிட்டி, அப்புறம் அந்த பேர்டோட ஃபேமிலி. இந்த 4 டீட்டெயிலுமே ஒவ்வொரு பேர்டுக்குமே இருக்கும். ஸோ டோட்டலாக 413 பேர்ட்ஸ்க்கு இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். இதுதான் வந்து அப்டேட்டட் செக்லிஸ்ட். நீங்கள் வந்து கோயம்புத்தூர்ல இது வரைக்கும் 2020 வரைக்கும் எத்தனை பேர்ட்ஸ் பார்த்துருக்காங்கங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பேர்டர்ஸ்க்குன்னு இல்லை, ஜென்ரல் ஆடியன்ஸ், எந்த குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்தாலும் இது வந்து யூஸ் ஆகும். வந்து இன்ட்ரோடக்ஷன் டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா இது பேர்டிங் நேச்சர் சம்மந்தப்பட்டு இல்லாமல் ஜென்ரலாக எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கவர் பண்ணி இருக்க இன்ட்ரோடக்ஷன். இது வந்து டாக்டர் கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர் வந்து எழுதியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட ரிலீஜியஸ் இது, அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன். ஸோ கோயம்புத்தூர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் படித்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்க தான் வந்து இந்த புக்கோட ஆத்தர்ஸ். ஸோ மைக் கிட்ட இருக்கவர் வந்து மிஸ்டர் பாவேந்தன்,
அது பக்கத்துல வந்து மிஸ்டர் பாலாஜி அண்ட் அந்த லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறது மிஸ்டர் பிரகாஷ். இவங்க 3 பேரும் எங்க சிஎன்எஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்குமே வந்து பேர்டர்ஸா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடிஷனோட ஆத்தர்ஸும் இவங்க தான், இப்போ செகண்ட் எடிஷனோட ஆத்தர்ஸும் இவங்களே தான். ஸோ இவங்க தான் இந்த புக்கோட மெயின் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் டீம். டெக்னிக்கல் டீம்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 மெம்பர்ஸ் இருக்கோம். நான் வந்து ஒன் ஆஃப் தி மெம்பர். ஸோ நாங்கள் வந்து இந்த பேர்டோட டிஸ்கிரிப்ஷன், கியூஆர் கோட் இது பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் இந்த புக்குக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக 9 பேர் இருக்கோம். ஸோ இது வந்து புக் லான்ச் அன்னைக்கு எடுத்த பிக்சர்ஸ், மொமெண்டோ கொடுத்தப்போ எடுத்த பிக்சர்ஸ். ஸோ இதுதான் வந்து சிஎன்எஸ் ஃபேமிலி. ஸோ கடந்த 9-10 இயர்ஸாக வந்து நாங்கள் பேர்டிங், சென்சஸ் சர்வே இதெல்லாம் போகும்போது எடுத்த பிக்சர்ஸ். ஸோ நாங்கள் 9 பேர் ப்ளஸ் ஆத்தர்ஸ் இல்லாமல் இவங்க எல்லாத்தோட கான்ட்ரிபியூஷனுமே வந்து இந்த புக்கில் இருக்கு. பிக்சர்ஸாக இருக்கட்டும், புது பேர்ட் சைட் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே சேர்த்தி எல்லாத்தோட கான்ட்ரிபியூஷனும் சேர்த்தி வந்து ஒரு புக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் சில பிக்சர்ஸ். எல்லா பிக்சர்ஸும் போட முடியாது. ஸோ ஃபியூ பிக்சர்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த புக்கு பற்றி. நீங்கள் இந்த புக்கு வந்து வாங்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒன்றா அந்த மெயில் ஐடி, 2 மெயில் ஐடி. ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் நேச்சர் சொசைட்டியோடது, செகண்ட் வந்து யங் இந்தியன்ஸோடது. இந்த 2 மெயில் ஐடிக்கு ஏதோ ஒரு மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணி புக் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நான் வந்து சேட் பாக்ஸில் வந்து மீட்டிங்கோட எண்டில் வந்து இந்த லிங்க்கை போஸ்ட் பண்ணுறேன். இது என்னென்னா ஒரு கூகுள் ஃபார்ம். இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் டீம் வந்து உங்களை அப்ரோச் பண்ணி எவ்வளோ புக் வேணும் என்னங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்குவோம். ஸோ நீங்கள் இந்த இமெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து சிஎன்எஸோட டீட்டெயில்ஸ். நீங்கள் வந்து இந்த புக்குன்னு இல்லை, ஜென்ரலாக பேர்டிங் பற்றி ஏதாவது கேட்கணுன்னாலோ, இல்லை பேர்டிங் எங்கள் கூட ஜாயின் பண்ணணுன்னாலோ, ஃபேஸ்புக் குரூப் ஆர் இமெயில் அட்ரஸ் இல்லைன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா நாங்கள் பேர்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் போடுவோம். இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லை மீட்டிங்க்கு வரணுன்னாலோ, சாரி பேர்டிங்க்கு வரணுன்னாலோ நீங்கள் வந்து மெயில் அனுப்பலாம். இல்லைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இது வந்து மிஸ்டர் செல்வராஜ், பிரசிடென்ட் ஆஃப் கோயம்புத்தூர் நேச்சர் சொசைட்டி, அவங்களோட நம்பர் கீழே இருக்கிறது. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இது என்னென்னா, இந்த ஹோல் ஸ்லைடை வந்து ப்ரிப்பேர் பண்ணது மிஸ்டர் பாவேந்தன், ஒன் ஆஃப் தி ஆத்தர்ஸ் ஆஃப் திஸ் புக். நான் இந்த டைமில் வந்து அவரை தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். நான் காலேஜ் ரிசர்ச் பிஸியில் இருந்ததுனால கடைசி நிமிஷத்தில் அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நான் அவரை தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து இப்போ கேட்கலாம். நான் வந்து சேட் பாக்ஸில் வந்து இப்போ போஸ்ட் பண்ணுறேன் அந்த லிங்க். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் வரும்.
யாருக்காவது டவுட் இல்ல இந்த புக் ரிலேட்டடா இன்னும் வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு மேம் கிட்ட கேட்கலாம். ஸோ கேட்டிருக்காங்க எப்படி வந்து இந்த புக்கோட ஐடியா, இந்த புக்கு கொண்டு வரணுங்கிற ஐடியா எப்படி வந்துச்சு? ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஏர்லி டேஸ்ல பேர்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி பீப்பிள் தான் இருந்தோம். ஒரு கவுண்டபிள் பீப்பிள், அதாவது ஒரு 10 to 15 கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி பேர்டர்ஸ் தான் இருந்தோம். நாங்களே போய் ஒவ்வொரு இடமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னென்ன பேர்ட் இருக்கு எப்படின்னு கண்டுபிடிச்சு பிடிச்சு போய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வர்ற புது பேர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, எங்க குரூப்லயோ இல்ல இந்த மாதிரி நிறையா குரூப்ஸ் இருக்கு. அதுல ஜாயின் பண்ணி ஈஸியா வந்து அவங்களுக்கு வந்து நாலேட்ஜா இருக்கட்டும், இல்ல பேர்ட்ஸ் பிளேசஸ் பத்தின இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும் கிடைக்குது. ஸோ அந்த காலத்துல வந்து நாங்க வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இந்த மாதிரி பேர்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கோ, இது பண்றதுக்கெல்லாம். அப்போ வந்து சேக்கான் அப்படிங்கிற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் மட்டும் தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ நாங்க எதா இருந்தாலுமே வந்து அவங்கள தான் அப்ரோச் பண்ணுவோம். ஸோ அவங்களையும் வந்து ரொம்ப ஈஸியா அப்ரோச் பண்ணிட முடியாது. ஸோ நாங்க நெனச்சோம், சரி நம்ம படுற கஷ்டம் வந்து ஃபியூச்சர்ல வர்ற பேர்டர்ஸோ, இல்ல நேச்சர் என்தூசியாஸ்ட்டோ வந்து படக்கூடாது அப்படின்னு நெனச்சோம். அப்புறம் இன்னொரு இது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு புக் நம்ம வந்து கொண்டு வந்தோம்னா, அது ஒரு ஜெனரல் அவேர்னஸா இருக்கும். பேர்டர்ஸ்ன்னு இல்லாம மத்த ஜெனரல் பீப்பிள் ஆஃப் கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கும். இந்த புக்க பார்த்து இன்ஸ்பயர் ஆயி நேச்சர்க்குள்ள, பேர்டிங்குள்ள வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் நெறைய இருக்கனால, இந்த புக் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு நாங்க நெனச்சோம். அப்புறம் நெறைய பேர் இந்த புக்க பார்த்து இன்ஸ்பயர் ஆயி பேர்டிங் எங்க கூட ஜாயின் பண்ணி வந்தவங்க வந்து நெறைய பேர் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடிஷன் பார்த்துட்டு நெறைய பேர் வந்தவங்க இருக்காங்க. ஸோ செகண்ட் எடிஷன் கொண்டு வர்றதுக்கு அதுவும் ஒரு ரீசன். ஃபேவரட் பேர்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேவரட் பேர்ட் இருக்கும். எனக்கு வந்து ஃபேவரட் பார்த்தீங்கன்னா, அவுல்ஸ். எல்லா அவுலுமே வந்து எனக்கு ஃபேவரட் தான். ஸோ கோயம்புத்தூர் சிட்டில வந்து மோஸ்ட் காமன் அவுல் சைட்டிங்னா பார்த்தீங்கன்னா, அது ஸ்பாட்டட் அவுலட்டா தான் இருக்கும். ஸோ எங்க வீடு இருக்கட்டும், காலேஜ் இருக்கட்டும், எங்க பார்த்தாலுமே வந்து நான் ஸ்பாட்டட் அவுலட் பார்ப்பேன். எங்க காலேஜ்ல வந்து 3 ஸ்பாட்டட் அவுலட் இருக்கு. டெய்லியுமே 3 ஸ்பாட்டட் அவுலட் நான் வந்து பார்ப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பானவுல். பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து பானவுல் தான் வந்து ஸ்பாட்டட் அவுலட் வந்து விட மோஸ்ட் காமனா இருந்தது. அது என்ன ரீசன் தெரியல. பட் அது இப்போ வந்து குறைஞ்சிட்டு வருது. ஈஸியா வந்து சைட் பண்ண முடியறதில்ல பானவுல். ஸோ ஸ்பாட்டட் அவுலட் தான் ரொம்ப அதிகமா சைட் பண்ணி. ஸோ டோட்டலா கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா 13 ஆர் 14 அவுல் ஸ்பீஷீஸ் இருக்கு. அதுல வந்து நான் 8 ஆர் 9 அவுல் ஸ்பீஷீஸ் பார்த்துருக்கேன். ஸோ இன்னும் 4 இருக்கு. அன்ஃபர்கெட்டபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட் இன் பேர்ட் வாட்சிங். ஸோ இந்த மாதிரி யாராவது கேட்கும்போது ஃபர்ஸ்ட் என் மைண்டுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா, ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருந்ததுனால மீட்டிங் விட்டு லீவ் ஆயிருக்காங்க. அகைன் ரீஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ளீஸ் வெயிட்.
சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். நடுவுல கொஞ்சம் இன்டர்நெட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ இங்க சாட் பாக்ஸ்ல இருக்க மெசேஜஸ் எல்லாம் எனக்கு போயிருச்சு. சாரி. ஏதாவதுன்னா திருப்பி சாட் பாக்ஸ்ல போடுங்க, இல்லைன்னா அன்மியூட் பண்ணி கேளுங்க. அக்கா ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகே. பறவை ஆராய்ச்சி செய்வதற்கான வழிகாட்டி புத்தகங்கள் இருக்கிறதா? பறவைகளை பதிவு செய்வதற்காக எளிதாக கையாளும் கருவிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆராய்ச்சி செய்யற அளவுக்கு புக்ஸ் வந்து இப்போ எனக்கு தெரியாது. நீங்க வந்து ஃபீல்ட் கைட்ஸ் கேட்டீங்கன்னா, இந்த பேர்ட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் ஃபீல்ட் கைடு இருக்கு. இல்லைன்னா பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட்ங்கிற ஒரு ஃபீல்ட் கைடு இருக்கு. ஸோ அது வந்து நீங்க பேசிக்கா வந்து ரெஃபர் பண்ணலாம். ரிசர்ச் பண்ற அளவுக்கு இது வந்து இப்போ நான் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. அப்புறம் செகண்ட் இது என்ன ஏஞ்சலின்? பறவைகளை பதிவு செய்வதற்கான எளிதாக கையாளும் கருவிகள் என்னென்ன? ஓகே. இப்போ வந்து eBird அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஸோ நீங்க வந்து பேர்டிங் பண்ணீங்கன்னா இதை வந்து ebird.orgங்கிற வெப்சைட்ல வந்து நீங்க உங்க சைட்டிங்கை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். அக்கா சில கொஸ்டின்ஸ் வந்து FB லைவ்ல கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே. பத்ரிநாத் துரைராஜன் அப்படிங்கிறவங்க, I have read the status of wetlands and wetland birds in Coimbatore, Trichy, Perambur and Thiruvallur districts. So pelicans come so far inside அப்படின்னு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. So far insideனா எனக்கு புரியல. அவங்க அப்படிதான் கேட்டிருக்காங்க. லைக் இங்கெல்லாம் வந்துட்டு வெட்லேண்ட் பேர்ட்ஸோட ஸ்டேட்டஸ் நான் பார்த்தேன். பெலிகன்ஸ் வந்து அவ்வளோ உள்ள வந்துருச்சா மெரைன் கோஸ்ட் லைன்ல இருந்து அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே. பெலிகன்ஸ் பாத்தீங்கன்னா மைக்ரேட்டரி சீசன்ல வந்து நிறைய இங்க கோயம்புத்தூர் வெட்லேண்ட்ஸ்லயுமே வந்து எல்லா வெட்லேண்ட்ஸ்லயுமே வந்து பெலிகன்ஸ் நாங்களும் பார்த்துட்டு வரோம். பட் ரீசன்ட் டைம்ஸ்ல இன்க்ரீஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியல. எப்பவுமே நாங்க பேர்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்குமே ஒரே மாதிரி தான் வந்து பெலிகனோட பாப்புலேஷன் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து ரொம்ப மேஜரா டிஃபரன்ஸ் வந்து எனக்கு தெரியல. ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ் பத்தி அவ்வளோ ஐடியா இல்லை. ஸோ கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இருக்கு. இன்னொரு கொஸ்டின்க்கா, பைனாகுலரோடைய ரேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பைனாகுலர் பாத்தீங்கன்னா 2000 rupeesல இருந்து லேக்ஸ் கணக்குல வரைக்கும் வந்து பைனாகுலர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து எந்த மாதிரி ஏரியாவுக்கு போய் பேர்டிங் பண்ணுவீங்க, உங்களோட பட்ஜெட் என்ன, அதை பொறுத்து டிசைட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். பைனாகுலர் பிராண்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நிக்கான் வந்து நல்லா இருக்கு, புஷ்னல் நல்லா இருக்கு, அந்த மாதிரி சில பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல பிராண்டு. அப்புறம் செலஸ்ட்ரான் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியா இருக்கும். அப்புறம் கால்சேஸ்னு வந்து ஒரு பிராண்ட் இருக்கு. அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா நீங்க இன்னும் நல்லா பேர்டிங் பண்றவங்கன்னா நீங்க வந்து கால்சேஸ் போகலாம். நீங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா செலஸ்ட்ரான் இல்லைன்னா புஷ்னல் யூஸ் பண்ணலாம். அது இல்லாம நிக்கான் வந்து நல்லா இருக்கு மிட் ரேஞ்ச்ல. சேலத்துல வந்து பைனாகுலர்ஸ் எங்க கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. நீங்க இந்த எலக்ட்ரானிக் ஸ்டோர்ஸ்ல போய் கேட்டு பார்க்கலாம். இந்த கேமரா இதெல்லாம் வந்து செல் பண்ற கடையில கேட்கலாம், இல்லைன்னா அமேசான்லயே நீங்க வந்து வாங்கலாம். 8x40ங்கிற ரேஞ்ச் இருக்க பைனாகுலர் வந்து பேர்டிங்க்கு யூஸ் ஆகும். 10x15 வந்து சிலர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் இது வரைக்கும் 10x15 யூஸ் பண்ணதில்லை. 8x40 வந்து நல்ல இது இருக்க பைனாகுலர் நீங்க வந்து அமேசான்லயே வந்து பார்க்கலாம். சேலத்துல வந்து ஸ்பெசிஃபிக்கா ஷாப்ஸ் வந்து தெரியாது.
மேபி ஏஞ்சலின் ஆர் அவங்க வந்து இன்னும் நல்லா சேலம்ல தெரியும். ஸோ கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, சாவித்ரி ஃபோட்டோ ஹவுஸுங்கிற ஒரு ஷாப் இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, கேமராஸ் அண்ட் பைனாக்குலர் நல்லாருக்கும். சேலம் பத்தி அவ்வளோ தெரியல. சாரி. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? தமிழ்நாடுல வந்து டோட்டல் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 523 அந்த மாதிரின்னு நினைக்கிறேன். 526 அந்த மாதிரி அரௌண்ட் 500 பிளஸ் பேர்ட்ஸ் தான் வந்து தமிழ்நாடுல இது வரைக்கும் இபேர்ட் டேட்டா படி 500 சம்திங் பேர்ட்ஸ் வந்து இது வரைக்கும் கோயம்புத்தூர்ல சாரி தமிழ்நாடுல பார்த்துருக்கோம். அதுல கோயம்புத்தூர்ல 414 பேர்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். சேலம்ல வந்து ஆன்லைன்ல தான் எல்லாரும் வாங்குற மாதிரி போட்டிருக்காங்க. கடை குறிப்பா இதுக்குங்கிற கடை இல்லைங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். ரிவ்யூ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கலாம். அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க வந்து டைரக்டா அன்மியூட் பண்ணிட்டே நீங்க கேட்கலாம். இந்த புக்கை பத்தின்னு இல்லை, ஜென்ரலா பேர்டிங் பத்தி இல்லைன்னா நேச்சர் ஆர்ட் பத்தி கேட்கறதுனாலும் கேட்கலாம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா யாருக்காவது? கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லக்கா, அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இருக்கு. ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஆர்னித்தாலஜி பத்தி இருக்கு. இந்த ரிஷி வேலி ஸ்கூல்னு சொல்லிட்டு ஆந்திரால, சவுத் ஆந்திரால சித்தூருங்கிற ஒரு பிளேஸ்ல வந்து ரிஷி வேலி ஸ்கூல்னு இருக்கு. அங்க வந்து பிகினர்ஸ் கோர்ஸ் ஒன்று வந்து பண்றாங்க, ஆன்லைன் கோர்ஸ். அது வந்து நீங்க ரிஷி வேலியோட வெப்சைட் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் என்னென்ன கோர்ஸ் இருக்குங்க. அதுல வந்து ஒரு கோர்ஸ் இருக்கு ஆர்னித்தாலஜி பத்தி, பிகினர்ஸ்க்கான ஒரு கோர்ஸ். அது வந்து 3 months கோர்ஸ் நினைக்கிறேன். 3 or 6 தெரியல. அது நீங்க டீட்டெயில்ஸ் போய் பார்த்துக்கோங்க. அது வந்து நான் ஃபியூ இயர்ஸ் பேக் பண்ணேன். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2 புக் வந்து அனுப்புவாங்க. அந்த புக் இது பண்ணி 2 ஆன்லைன் எக்ஸாம் மாதிரி இதோட வெப்சைட் வந்து போட்டிருக்காங்க.
சாட் பாக்ஸ்ல. அத நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். அப்புறம் பிஎன்ஹெச்எஸ்லயும் வந்து அது கோர்ஸ் இருக்கு. அது வந்து ஆன்லைன் கோர்ஸ் மாரி இல்லாம, ஆன்லைன் பிளஸ் ஃபீல்டு இது இருக்க மாதிரி இருக்கும். நீங்க ஆன்லைன்ல கோர்ஸ் முடிச்சுட்டு, ஃபீல்டு விசிட் ஆர் ஃபீல்டு ஸ்டடி வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ, இந்த ரிஷி வேலி இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெறும் ஆன்லைன் இது மட்டும் பண்றாங்க. ஓகே. மேற்கொண்டு கொஸ்டின்ஸ் எதுவும் இல்ல. ஸோ, அதனால நம்ம இந்த அமர்வ எண்ட் பண்ணலாம். இதோட வந்து எனக்கு ஈரோடு தமிழ் நண்பன் எழுதிய புத்தகம் என்பது அப்படிங்கிற ஒரு இதுல வந்து 10 பறவைகளோடு பழகி நீங்க வந்து ஒரு பறவையா ஆக முடியாது. 10 நதியோட பழகி நீங்க ஒரு நதியா ஆக முடியாது. ஆனா 10 புத்தகங்களோட நீங்க பழகி பாருங்க. நீங்க 11வது ஒரு புத்தமாகி படிக்கப்படுவீங்க அப்படிங்கிற ஒரு லைன் எனக்கு ஞாபகம் வந்தது இப்போ. அதேபோல வந்து இந்த புக் வந்து ஒரு புக் மூலமா எவ்ளோ விஷயத்த வந்து நம்ம மத்தவங்களுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்மளுக்கு அழகா வந்து இந்த பேர்ட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் அப்படிங்கிற புக்கை நமக்கு அறிமுகம் செஞ்சாங்க. அதாவது நாங்க பட்ட கஷ்டம் மத்தவங்க எல்லாருக்கும் படக்கூடாது அப்படிங்கிற ஒரு மத்தவங்களுடைய கஷ்டத்தை வந்து நீக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பன்மையோட வந்து இந்த விஷயத்த செஞ்சிருக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனைவருக்கும் இந்த புக்கு பயன்படும். இந்த நேரத்துல இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எஸ்ஓஎஃப்க்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.